எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சன் என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டாக மீஹூன் பெட்ட போகிறோம். அதுவும் கிட்ஸ்களுக்கு பிடிச்ச மாதிரி பெட்ட போகிறோம். வாங்க எப்படி பெட்டலான்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள், நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், பட்டை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சமாக நெத்திலி வச்சுருக்கேன், வெங்காயம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் முழுசாக போட்டால் பிள்ளைங்க தூக்கி வீசிடுவாங்க. ஓகே, இது வந்து ஃபிஷ் கேக். இது வந்து க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பொருட்களில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய், நெத்திலி நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச ஃபிஷ் கேக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் கேக்கை வந்து ஏன் எண்ணெயில் ஆட் பண்ணணும்னு சொன்னாக்கா அதோட கவுச்சி வாடை அடிக்காது, அதனால தான். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்களா, நான் வந்து மீஹூன் வந்து சுடு தண்ணியில் அவிச்சு வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அவிக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டனால நம்ம இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஒரு பொங்கு மீஹூன் ஆட் பண்ணிக்கிறனால நிறையா இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு கண்ணியில் கிண்ட முடியாது. நம்ம 2 கறி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிண்டினோமா நம்ம சுலபமாக கிண்டிடலாம். அப்படி உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியில் லேசாக உப்பு கலந்து நம்ம தெளித்து விட்டுடலாம். ஓகே, இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அம்மா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போலாம் வந்து கிச்சாப்பு மிளகாய் தூள் போட்டு செய்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.